அர்ச்சனா எங்க நின்றாலும்னா டாக்டர் அர்ச்சனாவே தூக்குறதுக்கு எங்க படிகள் தள்ள டீலே வந்திருக்குது. இல்ல சீரியஸ் தான் நான் சொல்றேன், நேரையே சொல்றேன். உனக்கு டாக்டர் அர்ச்சனாவை தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு 25 கோடிக்கு மேல ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குடா எங்க படிகள் தான் இருக்கு. ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்றைக்கு உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் பேச பொருளாக இருந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதாவது தச்சமயம் இப்போ சற்று முன்னம் என்ற காதக்கப்பட்ட நியூஸ் என்னென்னு சொன்னால், ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று டிக்டாக்ல பார்த்துருந்தேன். டாக்டர் அர்ஜுனாவின் தலைக்கு 25 கோடி வரை விலை பேசியிருக்கிறார்கள். அதாவது வந்து இவரை எல்லாம் பண்ணிடுவோம், 25 கோடி மட்டும் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்ற அது எங்கிறபடி எங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நபர் உரையாடுகின்ற தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதை தாண்டி டாக்டர் அர்ஜுனா வந்து தற்சமயம் அரசியலை விட்டு நான் விலகுகின்றேன், மீண்டும் சாவச்சரிக்கை வந்து நான் என்னுடைய பணியை தொடர்கின்றேன். ஏண்டா அரசியல் என்பது இப்படி மோசமாக போகுது, சைத்தவர்களும் வந்து தற்சமயம் மத அரசியலை தான் முன்னிலைப்படுத்தி நிற்கின்றன, நான் அரசியலை விட்டு விலகிறேன் என்றும் அது கங்கால அனைவரையும் தாக்கிய விஷயம். கண்ணீரும் கம்பளையுமாக அழுது கதைக்கிற, அதாவது எப்போ என்றாலும் நான் முடிஞ்சிடலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம், அப்படின்னா இல்லாமல் போனால் இந்த கடைசி ஆசை எதுவாக இருக்கும்னு சொன்னால் என்கிற மக்களுக்காக இதாக செய்யணும் என்ற மாதிரி அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு அங்காக தானும் தன்னுடைய மனைவி தற்சமயம் இப்போ சேர்ந்தில்லை, முன்னாள் மனைவி, அவர் வந்து பிரிந்ததுக்கு காரணம் வந்து முக்கியமான ஒரு யூடியூபர், அதாவது மிகவும் பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் யூடியூபர், அவர்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி அவரால் தான் எவ்வளோ நடந்தது, அவர் தான் அவருடைய சூழ்ச்சியால் அவள் என்னை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குது, நான் உங்களுக்கு போடுவேன் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். இதுக்கு அங்கால இன்னும் ஒரு குழப்பகரமான முடிவு இருக்குது. டாக்டர் அர்ச்சனாவை நம்பி இவ்வளோ தூரம் வருவதற்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்ற வரைக்கும் அவரையே இப்போ எதிர்க்கும் விதமாக பல தகவல்கள் முன் வருகின்றன, அவரே போட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரியே தான் இப்போ அரசியலுக்கு இறங்க மாட்டேன், நீங்கள் விரும்பின ஆட்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் போடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து அர்ச்சனா அவர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதி போட்டிருக்கிறேன். அதாவது நான் நினைத்த அரசியல் ஒருவரும் இல்லை, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் எவருமே இல்லை, அதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் இறுதி நம்பிக்கையாக சைத்தவர்களை நம்பித்தான் அவர் என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லித்தான் நான் போனான், ஆனால் அவரும் என்னை கைவிட்டேன். ஆக மொத்தத்தில் தமிழ் மக்களை காப்பாற்றுகின்ற எந்த ஒரு சிங்கள அரசியல்வாதிகளும் இல்லை. அவர் வந்து மத பிரச்சனை, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் மத பிரச்சனையை பிரிவினையை வைத்து தான் அவர் வெற்றி பெற நினைக்கின்றார் என்ற மாதிரி ஓப்பனாகவே பதிவிட்டிருக்கிறார். அதுக்கங்கால வந்து ஒவ்வொரு குறிப்பாக டாக்டர் சத்யமூர்த்தி மற்ற செந்தூரன் மற்றது பிரபல யூடியூபர் லோஜன் அவர்களெல்லாம் பற்றி ஒவ்வொரு குரல் ஆதாரங்கள் வாய்ஸ் கிளிப் ரெக்கார்டர் எல்லாம் இருக்குது. போகிற வேண்டிய நேரத்தில் உண்டுண்டா போடுவேன், நீ போட்டுக்கொண்டே இருப்பேன். நான் இல்லாட்டியும் வந்து கணக்கு பேருக்கு கணக்கு விஷயங்கள் தெரியணும். அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்றால் மக்கள் ஒருவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நீங்களே சொல்லுங்க, நான் ஆட்ட வாய்ஸ் கிளிப்பை வந்து முதலாவதாக போடுறது என்று சொல்லி அவரை வந்து மக்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ தூரம் டாக்டர் அர்ஜுனா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே அரசியல் சம்மந்தமான இந்த வீடியோ பதிவுகளை பார்த்தால் தெரியும், அரசியல் சம்மந்தமான நீங்கள் கருத்துக்களை கதைக்க வெளிக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஆதரவு படிப்படியாக இறங்க வெளிக்கிட்டது. அதுக்காங்கால அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ஆழமான அரசியல் அறிவு. உண்மையாகவே டாக்டர் அர்ஜுனாவுக்கு அரசியல் அறிவு அந்தளவு இல்லை, அவர் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். மீண்டும் நான் சொல்கிறேன், டாக்டர் ராமநாத அர்ச்சனா வைத்தியரே தவிர ஒரு மேடை பேச்சாளரோ அரசியல்வாதியோ இல்லை. அதால் வந்து அரசியலில் என்ன மாதிரி சூட்சமங்கள் இருக்கும் என்று சொல்லி அவரால் அறிந்து கொள்ளவே இயலாது. ஒருவேளை அதை தாக்கு பிடித்து இனிமேல் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்டா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கே போருங்க, அது உங்களோட விருப்பம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களை பற்றியும் ஒவ்வொரு தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். அதற்கங்கால மக்கள் மத்தியில் இப்போ சரியான குழப்பம் என்னென்றா, இவரை நம்பி நாங்கள் ஒரு முடிவெடுக்க வலிக்கிட்டாங்க. ஆனால் தற்சமயம் இருக்கிற நிலையில்
நாங்கள் டாக்டர்ன்ற சொல்ல கேட்பதாக டாக்டர்ன்ற சொல்ல கேட்டோன்றிருந்த நாங்கள் இப்போ வந்து டாக்டர் இப்படி நிற்க நாங்கள் இதை நம்புவது. ஏன் டாக்டர் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு மாதிரி, அதாவது மன்னிக்கவும் நான் இதை நேரடியாக மக்களுடைய எனக்கு என்னை நேரடியாக கேட்டவர்களுடைய கருத்தும் அதுக்காக என் கருத்தும் சேர்ந்து தான் போடுறேன். அதாவது முதல் ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருந்தேன், இப்போ இந்த இல்லை, இப்போ இந்த அரசியலில் நிற்க மாட்டேன், இப்போ இந்த நின்றேர், இப்போ இந்த வந்து அதுக்காக ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் அனுர சம்பந்தமாக அவரோட ஒருவேளை அனுரோடம் தான் கைகோர்க்கலாம் என்ற மாதிரி ஒரு பதிவுகள் இருந்தேன். ஏன்னா அவருடைய மருத்துவம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து தனக்கு நேரடியான கொள்கைகள் பிடித்திருந்தேன். அதுக்காக வந்து இல்லை அது சரி வராது, அவருடைய பிரதிநிதி சரியில்லை, பரப்புரையாளர்கள் சரியில்லை, அதுக்காக வந்து நான் சைத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சைத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களோட விருப்பம், நீங்கள் உங்களோட அரசியல்வாதிக்கு யாருக்கு விரும்புகிறீங்களோ போகிறோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அங்கால என்ன ஒரு சூட்சுமமான நிலை என்று பார்க்கும்பொழுது அனைவருக்கும் தெரிகின்றது. அதாவது டாக்டரை வந்து சரியான விதத்தில் அனைவரும் வந்து யூஸ் பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு தரப்பில் வந்து ஒரு பிள்ளை நடக்கண்டேக்க அவர் ட்ரிகர் ஆகிறார், அவருக்கு டென்ஷன் ஆகிறார், அந்த அநியாயத்தை கண்டு பொங்குறேன்டேக்க வந்து அந்த தரப்புக்கு எதிராக நாங்கள் உங்களுக்கு கை கோக்குறோம்னு சொல்லி ஒரு தரப்பு கூப்பிட்டு அவர்களை நம்ப வைத்து அவர் சம்மந்தமான நல்ல கருத்துக்களை போட்டுவிட்டு பின்பு இன்னும் ஒரு தரப்பு அவர் சம்மந்தமான தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் போது அந்த தரப்பை விட்டு வெளியில் வந்து இல்லை இது பிள்ளையான தரப்பு என்றும் பொழுது இவ்வாறு மாறி மாறி ஒரு விஷயத்தை சப்போர்ட் செய்வதும் அதுக்கு வந்து அது பிழை என்று சொல்லி நான் இனிமேல் அவருக்கு சப்போர்ட் செய்ய மாட்டேன்னு சொல்வதும், அதாவது வந்து ஒரு தரப்பை ஒரு விஷயத்தை சரியென்று சொல்லி முழு மூச்சாக நம்புகின்ற வைத்தியர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகோ சில நாட்களுக்கு பிறகோ வந்து இல்லை இது சரியில்லை என்று விவாதிப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு வேளை ஒரு சூட்சமமாக இருக்கலாம். என்ற இவருடைய மக்களுடைய சப்போர்ட்டை குறைக்கணும் என்று சொன்னால் அடிக்கடி ஒரு நம்பிக்கையை இழக்க பண்ணணும், ஒவ்வொரு நேரத்தும் ஒரு மாதிரி கதைக்கிற நம்பிக்கையை இழக்க பண்ணணும் என்பதற்காக சில விஷயங்கள் நடக்குது என்கின்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அது டாக்டர் அர்ஜுனாவும் வந்து தெரிவித்திருக்கிறேன், மன வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறேன். இன்றைக்கு வந்து இவ்வளோ நியூஸும் போயிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் வந்து டாக்டரின் தலைக்கு 25 கோடி ரூபாய், இது எங்கே போய் முடியும்னு தெரியலை. இது கங்கால வந்து ஒரு சில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒருமிக்கவா தொடக்கத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட வீடியோக்களை வைத்து ஒரு சில முடிவுகளுக்கு வந்திருக்கிறேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். அதை நான் நாளை கண்டிப்பாக வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றுகின்றேன். அவ்வாறு நாளை பதிவேற்றவில்லை என்றால் ஒரு 2 நாட்களுக்கு இடையில், அதாவது நான் போட்ட என் சார்பில் போட்ட சகல வீடியோக்களையும் டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான வீடியோக்களையும் தொகுத்து என்ன நடந்தது தற்சமயம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டு நான் அரசியல் பிரவேசம் மட்டும் ஒரு வீடியோ தொகுத்து போட்டிருக்கிறேன். அதுக்கு அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு என்ன நான் சொல்லி ஒரு வீடியோ வந்து தொகுத்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை கட்டாயம் நான் போடுவேன். இதுக்கு அங்கால டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான கருத்து, அதாவது நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்து தான் உங்களோட கொமெண்ட் தான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்க போகுது. அதாவது என்னென்னு சொன்னால், டாக்டர் அர்ஜுனா வந்து உண்மையாகவே செயற்பட தெரியாமல் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளும் அந்த செயலாற்றல் இல்லாமல் இவ்வாறு செயற்படுகின்றாரா, அல்லது டாக்டர் அர்ஜுனா யாரை நம்புவதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாரா, இல்லாவிட்டால் திட்டமிட்டு மக்களின் ஆதரவை குறைப்பதற்காக டாக்டர் அர்ஜுனாவுக்கு இவ்வாறான செயல்கள் திட்டமிட்டு நடக்கப்படுகின்றதா என்று உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.